அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க் 3:1 வாசிங்களே. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். இயேசு யாரை சந்தித்தார்? ஜெப ஆலயத்தில் இருந்த சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை அங்கே இயேசு சந்தித்தார். இவனுடைய காரியங்களை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, இவனுடைய பரிதாப நிலை இந்த மார்க் 3 இவன் சூம்பின கையுடைய மனுஷன் தான் இருக்குது. இதே நிகழ்ச்சி லூக்கா எழுதுவார். லூக்கா எழுதும்போது பாருங்க, அவன் வலது கை சூம்பி போயிருந்தது அப்படின்னு எழுதுவார். வலது கைத்தான் ஒரு மனிதனுக்கு பலம், வாழ்வாதாரம். அப்படி வாழ்வாதாரமாக பலமாயிருந்த அந்த வலது கையே சூம்பி போயிருந்தது என்று சொன்னால், இந்த மனிதனுடைய பரிதாப நிலைமையை நம்ம இதற்கு மேல சொல்லணும் அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வலது கை என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கை. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அந்த கையே முடங்கி போய் சூம்பி போயிருந்தால், அந்த மனிதனுடைய பொருளாதார நிலைமையாகட்டும், ஆவிக்கு நிலைமையாகட்டும் எத்தனை பரிதாபமா இருக்கு. ஆண்டவரே என்று துதிக்கிற கை அல்லவா, ஆண்டவரே எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிற கை அல்லவா, ஆண்டவருக்காக எதையாக செய்யணும் கொடுக்கணும் என்று சொல்லி நீட்டப்படுகிற கை அல்லவா, அந்த கை சூம்பி போயிருந்தால் அவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது, உலக ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது என்றால், ஆவிக்குரிய பூமிக்கு சகல நிலைகளிலும் தரித்திரப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரே தாரும் என்று கேட்கக்கூடிய அந்த வலது கையே சூம்பி போயிருக்கிறது. அவனை ஆண்டவர் கண்டார். அதே ஜெபாலயத்துல இப்படி எழுத்தின்படி கை சூம்பி போகாம இருந்தாலும் மனதளவில் சூம்பி போனவர்கள் இருந்திருப்பார்கள், இருதயத்தில் சூம்பி போனவர்கள் இருந்திருப்பார்கள். இப்படி சோர்ந்து போனவர்கள், நம்பிக்கையற்றவர்கள், இதற்கு மேல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கடைசி நிலைமைக்கு வந்தவர்கள் இவர்கள் தாங்க. ஆவிக்கிற நிலைமை இருதயத்திலே அவர் சூம்பி போனவர்கள். அவர்கள் நிலைமையும் பரிதாபம் தாங்க, ஆனா வெளியே தெரியாது. இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அநேக சந்தர்ப்பங்களிலே நமது வாழ்க்கை அப்படி இருக்கிறது. எதுவுமே செய்ய முடியறதில்ல, ஆர்வம் இல்லை, எதை செய்யாம வாய்க்கிறது இல்லை. ஒரு காலகட்டத்தில் சோர்ந்து போய் இது என்ன வாழ்க்கை, ஏன் நான் வாழணும் நிலைமைக்கு வந்துடுமே. அவர்கள் தான் இருதயத்திலே சும்மினவர்கள். அவர்களை ஆண்டு சும்மா விடுறதில்லைங்க. அவர்களை கண்டு அவர்களை பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி கனம் பண்ணி உயர்த்துகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.